எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். ஸோ 1 by 1 சொல்கிறேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு நான் 3 புடலங்காய் எடுத்திருக்கேன். நல்லா மேலே தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1 டம்ளர் சிறுபருப்பு போட்டு ப்ளஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுடலாங்க. பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் விசில் வச்சுட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் அடுத்தது கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம் விசில் வைக்கும்போது. இது எதுக்காகனா எனக்கே தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த கூட்டுக்கு சில பேர் தக்காளி யூஸ் பண்ணுவாங்க. நான் தக்காளி யூஸ் பண்ணாமல் செய்யக்கூடிய மெத்தட் இது. ஒரு முழு சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் தேவையான பொருள். குக்கர் விசில் வந்துடுச்சு, 3-4 விசில் வந்துடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்ச பருப்பை கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வடிகட்டி நான் ஆற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, நம்ம வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு ரொம்ப தீயாமல் பார்த்துக்கணும். இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குற மாதிரி வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். ஸோ நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா அண்ட் பச்சை மிளகாயை சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் நான் தண்ணியை பிரித்து வச்சுடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு புடலங்காய் ஆட் பண்ணுறது தான். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா, குழம்பு மிளகா பொடி அண்ட் மஞ்சள் சேர்த்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கிடையில் எப்பவும் போல் ஒரு க்ரீன் டீ போட்டு குடித்தாச்சு. குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன், காஷ்மீரி மிளகாத்தூள் போடல. ஏன்னா இது வீட்லேயே அரைச்சிது. ஸோ அதனால் இதை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க விட்டால் இந்த மாதிரி வரும், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். ஸோ லைட்டாக இந்த ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இடையிலே வேர்க்கடலை நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து போட்டோன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அகைன் இப்போது அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்தா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வற்றிடும். உடனே நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்து இறக்கிட வேண்டியதுதான். இதுக்கு கூட நம்ம தொட்டுக்க இன்றைக்கி செஞ்சுருக்கிறது முட்டை மசாலா தாங்க. ஸோ இது லெமன் ரைஸ், ஒயிட் ரைஸ் அண்ட் முட்டை மசாலா, இந்த காம்பினேஷன் தான் இன்றைக்கி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.